بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته குறித்தான சகோதர சகோதரிகளே சூரா யாசீனுடைய தஃப்சீர் தொடரில் அடுத்த 4 வசனங்களை பார்க்க போறோம். சென்ற 4 வசனங்கள் மாஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை பற்றியான பெரும் செய்திகளை மாஷா அல்லாஹ் ஒரு காட்சியாக நமக்கு தந்தது. உங்கள் மனதில் அது பசுமையாக இருக்கும் நம்புறேன். அடுத்த 59ல இருந்து 62 வரைக்கும் அடுத்த 4 வசனங்கள் இது நரகத்தை பற்றி பேசுகிறது. நரகத்தை பற்றியும் அடுத்த எச்சரிக்கை பற்றியும் இது பேசுகிறது. அடுத்த சில வசனங்கள் அது தொடரதான் போகிறது. அது ஒரு 4 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கறது பொருத்தமானதாக இருக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்யோம் என்ற வசனம் அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே வருது. சொர்க்கவாசிகள் அந்த நாளில் எப்படி இருப்பாங்க? இப்ப அல்யோம் என்ற நாளில் நரகவாதிகளை பற்றி பாவிகளை பற்றி சொல்லப்படுது. வம்தாஸு இம்தாஸ இம்தாஸுடைய அமர் இம்தாஸ் இம்தாஸு இம்தாஸ் இம்தாஸு என்று வருகிறது. அப்ப வம்தாஸு பிரிந்து செல்லுங்கள், அல்யோம் இன்றைய தினம் பிரிந்து செல்லுங்கள், ஐயுஹல் முஜ்ரிமூன் ஓ பாவிகளே பாவம் செய்தவர்களே. இன் அஸ்ஹாபல் ஜன்னா என்று சொல்லப்பட்டது சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள் யாரு? உலகத்தில் நன்மைகள் செய்தவர்கள், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் சொர்க்கவாசிகள். அந்த 4 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொன்ன என்னென்ன பாக்கியங்கள்லாம் அவங்க அடைவாங்கன்னு சொன்னா இன்னும் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இங்க வம்தாஸுல் யௌம் இன்றைய தினம் நீங்கள் பிரிந்து விடுங்கள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அப்ப சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றான்ல, சொர்க்கவாசிகள் கிட்ட கூட நீங்க நிக்காதீங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது கபல துஹூல் நார்னு சொல்லப்படுது. நரகத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நல்லவங்களோடு நிக்க கூட விட மாட்டான்ல. சில நேரங்கள்ல ஆசிரியர் படிக்காதவங்களை அல்லது ஒரு ஹோம்ஒர்க் எழுதாதவங்களை வெளியில வந்துருங்க, உட்காரக்கூடாது, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ டெஸ்க்ல இருக்கக்கூடாது, எழுதிட்டு வந்த பசங்களோட படிக்கிற பசங்க நிற்கும், நீ தனியா வெளியே போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அது ஒரு அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். சரிங்களா? அது அவமானமா எடுத்துக்கிறது இருக்கு, எடுத்துக்காதது இருக்கு, அது உலகம், அது வேற. ஆனா நாளை மறுமையில அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இது அவங்களுக்கு மிகப்பெரிய கேவலமா இருக்குன்னு தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்படியே நாங்க போறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரிய அளவுல தலை குனிகிற மாதிரியாக அவங்க அசிங்கப்படக்கூடிய நிலைமை இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க ஐயுஹல் முஜ்ரிமூன்னு சொல்றான், காஃபிரூன் என்று சொல்லவில்லை, வெறும் இறை நிராகரிப்பாளர் என்று சொல்லவில்லை, பாவிகளே, வாழ்க்கையில் பாவம் மட்டும் செய்தவர்களே, பாவ மன்னிப்பு தேடாதவர்கள், பாவமே செய்து பாவமே கதியாக வாழ்ந்தவர்கள், தௌபா செய்யாதவர்கள், அவர்களும் இந்த நேரத்தில் அஞ்சு கொள்ள வேண்டும். பாவிகளே நீங்க நல்லவங்களை விட்டு பிரிஞ்சிருங்க என்று சொல்லப்படும். அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். நிறைய வசனங்கள் இது மாதிரி எனக்கு கருத்து சொல்லுது. சூரா ரூமுடைய 14 30வது சூரா ரூமுடைய 14 எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நாள் மறுமை நாள் ஏற்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். யூதர்கள் தனியாக, கிறிஸ்தவர்கள் தனியாக, இப்படி அவங்க எல்லாம் குரூப் ஆக்கப்படுவாங்க. எங்க நீங்க உங்களுடைய ஆதரவாளை கூட்டுவாங்க பார்ப்போம், உங்களுடைய சிபாரிசு செய்யறவங்களை கூட்டுவாங்க பார்ப்போம், உங்க கடவுளை கூட்டுவாங்க பார்ப்போம்னு சொல்லி அந்த மாதிரி யார் யார் எதை வணங்கினாங்களோ அவங்களோட பிரிக்கப்படுவாங்க அப்படின்னு சில வசனங்கள் இருக்கு. சில சாஃபாத்தில் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அநியாயக்காரர்கள் அவர்களுடைய ஜோடிகள் அனைவருமே, அவர்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய ஜோடிகள் எல்லாருமே எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ் விட்டு எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதோடு அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்ப அந்த வணங்கப்பட்ட கடவுளுக்கு சக்தி உள்ளதா என்பதை இறைவன் கேட்பான். இப்படி அவங்க குரூப் ஆக்கப்படுவாங்க. நல்லவங்களோட நீ முதல்ல நிக்காத, நகரு என்று அவர்கள் நகர்த்தப்படுவார்கள். அப்புறம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா கேட்பான் ஒரு கேள்வி, ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين. அலம் அஹது இலைக்கும், உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் பெறவில்லையா, வாக்குறுதி பெறவில்லையா? மனிதர்களை பார்த்து கேட்கிறான், பாவிகளை பார்த்து கேட்கிறான். யா பனி ஆதம், ஆதத்தின் மக்களே, எல்லாரையுமே, மனித சமூகமே, மக்களே, மனிதர்களே, உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை பெறவில்லையா, வாக்குறுதி பெறவில்லையா, கேட்டுக்கலையா? அல்லா தாபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள், ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று சொல்லவில்லையா? அப்ப ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவங்க, ஷைத்தான் வழிபட்டவங்க, ஷிர்க் செஞ்சவங்க, இணை வைத்தவங்க, அல்லது அல்லாஹ்வை வணங்காமலே தொழுகாமலே பாவங்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்தவங்களுடைய அந்த அவல நிலையில் அவர்கள் நரகவாதிகளாக அவர்கள் தனியாக பிரிக்கப்படும் பொழுது கைசதப்படுவாங்க, தலை தொங்கி போயிருப்பாங்க. அப்ப தலை தொங்கி போயிருக்கும் போது அந்த சார் சொல்றல, நான் சொல்லல, நான் வான் பண்ணல, நாளைக்கு நான் கேட்பேன், நான்
நான் கொண்டு வரலன்னா கிளாஸ்ல விட மாட்டேன், நான் நீல் டவுன் போட வைப்பேன், பிரின்சிபால் ரூம் அனுப்ப உங்களுக்கு நான் டீசி தருவேன் அப்படின்னு நான் சொல்லலையான்னு ஒரு நிலை வரும்பொழுது சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? பேசணும்னா இல்லையா? அலர்ட் கொடுத்தனா இல்லையா? வார்னிங் கொடுத்தனா இல்லையா? அந்த மாதிரி அல்லத்துல சொல்றான், அலமாஹிதிலைக்கும் உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் பெற்றுக்கொள்ளவில்லையா, வாக்குறுதி நான் கொடுக்கவில்லையா, ஷைத்தானை நீங்க வணங்கவே வணங்காதீங்க, இன்னும் நிச்சயமாக லக்கும் உங்களுக்கு இருக்கிறேன் அதுவும் முபீன் பகிரங்கமான விரோதின்னு சொன்னேன்ல, பகிரங்கமான விரோதின்னு உங்களுக்கு தெரிஞ்சுமே தான் நீங்க பின்பற்றீங்க. அவன் வேலையை காமிச்சிட்டு அந்த நரகத்துக்கு கொண்டு போய் தள்ள போறான். நீங்க எதெல்லாம் நடக்காது நினைச்சீங்களோ அது நடந்துருச்சு, அழியக்கூடிய உலகம் அழிஞ்சிருச்சு, நிலை பெறக்கூடிய கியாமத் நிலை பெற்று விட்டது, இதோ உங்கள் முன்பாக நரகம். கண்கூட பாக்குறீங்க. அவன் பகிரங்கமான தெளிவான எதிரி, அவனை நீங்கள் வணங்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லையா? இப்ப அல்லாஹ் சொல்லவில்லையாங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, தூதர்கள் மூலமாக, இறை தூதர்கள் மூலமாக, இறை வேதங்கள் வழியாக, இறை தூதர்கள் போதனைகளை பெற்று அடுத்தடுத்து சொல்லி வந்த அந்த அடுத்த அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய உபதேசங்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் மூலமாக நான் சொல்லவில்லையா அப்படின்னு நல்லதுல கேட்பான். அப்ப அவன் வந்து ஒரு கை சேதமான நிலையா தான் இருக்கும். அதாவது இந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸிராத்தில் முஸ்தகீம் என்று சூரா யாஸினுடைய ஆரம்ப வசனத்தில் சொன்னான். அல்லாஹ் தஆலா மறுமையில சொல்வானா, வனிஅபுதுனி என்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லவில்லையா? அதாவது அலம் அஹத் இலைக்கும் உங்களிடத்தில் ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்றும், வனிஅபுதுனி என்னை மட்டுமே வணங்குங்கள், என் பேச்சை மட்டுமே கேளுங்கள், என்னை வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லையா? ஹாதா ஸிராத்துல் முஸ்தகீம் அல்லாஹ்வாகிய என்னை மட்டும் வணங்குவது நேரான பாதை. ஹாதா இதுதான் சிராத்து முஸ்தகீம் நேரான பாதை. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய, இஸ்லாத்தை மட்டும் பின்பற்றக்கூடிய இந்த பாதை, இந்த ராஜபாட்டையின் மீது நாம் நடைபோடுவது, பயணிப்பது, இதுதான் நேரான பாதை என்று சொல்லவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா நபிமார்களும் வந்து சொன்னது என்ன? இதுதான் இஸ்லாம், இதை பின்பற்றுங்க. இதுதான் இஸ்லாத்தின் வழிமுறை, இதை பின்பற்றுங்க. திருமணத்தில் இதுதான் இஸ்லாம் வழிமுறை, இதை பின்பற்றுங்க. வியாபாரத்தில் இதுதான் நேரான பாதை, பின்பற்றுங்க. குடும்ப வாழ்க்கையில் இதுதான் நேரான பாதை, பின்பற்றுங்க. சொல்லப்பட்டதுல இன்னைக்கு வரைக்கும் மார்க்கத்தை கற்றவர்கள் மார்க்கத்தை போதிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் நேரான வழி. நேரான வழியிலலாம் போனால் என்னைக்கு சம்பாதிக்க முடியும்? நேரான வழியெல்லாம் பார்த்தா என்னைக்கு தேர முடியும்? எப்போ பிழைக்க முடியும்? ஏதோ 4 காசு பார்க்க முடியும்? எதோ சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்கலாம் இங்கே கொஞ்சம் யோசிக்கணும். வனியபுதுனி ஹதா ஸிராத்துல் முஸ்தகீம் இதுதானே நேரான பாதை என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்பான். அப்ப குறுக்கு பாதை தேர்வு செய்தவர்கள் எல்லாம் அங்கு பாதை தடுமாறுவார்கள், சொர்க்கத்தின் பாதை விட்டும் அவர்கள் திசை திருப்பப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஷைத்தான் கட்டுப்பட வேண்டாம் என்று நாம் எச்சரிக்கவில்லையான்னு சொல்லிட்டு அந்த ஷைத்தானை பத்தியும் அந்த ஷைத்தானாக யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். வலகத் அضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون. வலகத் திட்டவட்டமாக அضل வழிகெடுத்தான் மின்கும் உங்களில் அவன் அந்த ஷைத்தான், எந்த ஷைத்தானை நான் பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னேனோ, எந்த ஷைத்தானை நீங்க பின்பற்றினீங்களோ, எந்த ஷைத்தான் சொல் பேச்சை மட்டும் கேட்டீங்களோ, அவங்க மனசுல என்னென்ன ஆசையெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் செஞ்சீங்க. உங்களுக்கு துள வேணாம்னு உங்க மனசுக்குள்ள போட்டான், துளவாம இருந்தீங்க. தர்மம் செய்யாதீங்கன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள போட்டான், தர்மம் செய்யாம இருந்தீங்க. இசையை கேளுங்க, சினிமா பாருங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஆசைப்பட்டா அதை செஞ்சீங்க. விபச்சாரத்தில் ஈடுபடுங்கன்னு சொன்னா ஈடுபட்டீங்க. இப்படி என்னென்ன அநியாயம் செய்யணும்னு சொன்னா எல்லாம் செஞ்சீங்க. என்னென்ன நல்லதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யவே இல்லை. அப்ப அவனுக்கு நீங்க கட்டுப்பட்டுட்டீங்க. அவனுக்கு கட்டுப்படாதீங்கன்னு நான் சொன்னேன், எனக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னேன், கட்டுப்பட்டுட்டீங்க. அவன் செஞ்ச அதனுடைய இம்பாக்ட் என்ன? அல்லாஹ் சொல்ல வலகத் அضلனா வழிகெடுத்து விட்டான் மீன்கும் உங்களில் மனிதர்களே, உங்களில் அவன் ஜிபில்லன் கசீரா, ஜிபில் என்று சொன்னால் ஹல்கன் கசீரா என்பதாக மார்க்கறிஞர்கள் சொன்னார். அநேக படைப்பை, உங்களில் அநேக மக்களின் அர்த்தம். உங்களில் அநேக மக்களை வழிகெடுத்து விட்டான். அவன் ஆசை போல வழிகெடுத்து உங்க நரகத்துக்கு வழி கெடுத்துட்டான். அந்த சொர்க்கத்துக்கு வர வேண்டிய வழியிலிருந்து கெடுத்து நரக வழிக்கு கொண்டு போயிட்டான். அதுக்கு பேர் வழி கெடுக்கிறது, வழி கெடுத்துட்டான். அஃபலம் தகுனு தாகிலூன், அஃபலம் தகுனு தாகிலூன் நீங்கள் அறிவு பெற்று இருக்கவில்லையா? இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்பது பொருள். அக்கலை யாக்கிலும் அறிந்தான், அறிவோடு சிந்தித்தான், புரிதான். அஃபலம் தகுனு தாகிலூன் இதை நீங்கள் அறிய வேண்டாமா? அப்போ உலகத்திலேயே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. எந்த சொல்லப்படுகிறது? சூரா யாஸின் மூலமா சொல்லப்படுகிறது. இந்த வகுப்பு மூலமா நம்ம எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது. இப்படி எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அஃபலம் தகுனு தாகிலூன் நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா? ஷைத்தானுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லையா? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும், அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? இந்த ஷைத்தான் பல்வேறு மக்களை வழிகெடுத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து எத்தனை பேர் வழிகெடுத்திருக்கான், அவங்களை வழிகெடுத்து துடிச்சிட்டு இருக்கிறான்னு நான் சொல்லலையா? பகிரங்க விரோதி என்று சொல்லவில்லையா? இதெல்லாம் கேட்டு நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்ற இடத்துல சொல்றோம். அப்ப சொர்க்கத்தை பற்றி சொன்ன விஷயங்களை தான் நம்ம கேட்கணும். அதை கேட்டு அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நரகத்திற்கு போய் விழக்கூடிய என்னென்ன வழியெல்லாம் காமிச்சு ஷைத்தான் அவளை திசை திருப்புறானோ அதை பார்த்து நாம் பயந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அறிவுரையாக இந்த வசனத்தின் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த ஒரு 5 வசனங்களோடு இந்த 4வது அயன் ருக்கு என்பதும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுகிறது. அதில் இந்த நரகத்தை பற்றியான செய்தியும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற உள்ளது. அதோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم